ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தேவி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டான சுவையான பால் பாயசம் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். ஆரம்பிக்கலாங்களா? மட்டன் சிக்கனா இடி குழம்ப நல்லா அந்த தொட்டியில ஊத்தணும். எப்பா ரைத்தா வைக்கலப்பா. வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நெய், ஜவ்வரிசி, சர்க்கரை தேவையான அளவு, சேமியா, தண்ணி 2 கப், பால் 2 கப், முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ், ஏலக்காய். செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு அதில் நம்ம தனியாக எடுத்து வச்ச முந்திரி, கிஸ்மிஸ், பாதாம் எல்லாம் போட்டு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் நெய் ஊற்றி ஜவ்வரிசி போட்டு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சேமியா. கொஞ்சம் நெய் ஊற்றி சேமியாவையும் நல்லா ப்ரௌனாக வர மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி போடுங்க. ஜவ்வரிசி வெந்து வரும்போது சேமியா போடுங்க. சேமியா போட்டு பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதித்து வரும்போது தேவையான அளவு சுகர் போட்டு 2 கிண்டுங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது ஏலக்காய் போடுங்க. அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் எல்லாம் போடுங்க. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போடுங்க. சால்ட் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க.
தோன்றதோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறு தான் முக்கியம்.